SD CL2 நம்ம பாத்தீங்கன்னா சென்னை பெரம்பூர்ல இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸை பார்த்து பாண்டிச்சேரியில இருந்து கஸ்டமர் ஒரு ஆஃப் ரெஸ்டோருக்காக எடுத்துட்டு வந்திருக்காரு வண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருந்தது, அதே மாதிரி கஸ்டமர் எப்படி உங்களுக்கு தெரியும், அதை பத்தி சொல்லுங்க. கஸ்டமர் எனக்கு தெரியாது ப்ரோ. நார்மலா இந்த சேனல் மூலியமா வருது. ஆனா இவங்க என்ன சொன்னாரு, நாங்க உங்க வீடியோ போறதுக்கு முன்னாலே நான் நார்மலா என் பர்சனல் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அதுல வண்டி போனா அப்போதுல இருந்து உங்களுக்கு தெரியுங்க, இந்த பழைய வண்டி எல்லாம் இது பண்றேன் தெரியும். அந்த மூலியமாவே தெரியும். நான் பாத்திருக்கேன் உங்களை இதுல இன்னொரு சேனல்ல இவங்க பாத்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் முன்னாடி தெரியும். நான் வண்டி எடுத்திருக்கேன். வண்டி வந்து இப்போ அவங்க எடுத்திருக்காங்க, நல்ல ரேட்டுக்கு எடுத்திருக்காங்க. எடுத்து ரெஸ்டோர் பண்ண மாதிரி கேட்டாங்க. நான் சொன்ன வண்டி நல்லா இருக்கு. அவங்க ஃபுல் ரெஸ்டோரா கேட்டாங்க. நல்ல வண்டி நிஜமா நல்லா இருக்கு, எதுவுமே பண்ணாதீங்க, இது நம்ம ஹாஃப் ரெஸ்டோர் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இப்போ இது ஹெட் போர் இன்ஜின் ஃபுல்லாமே இப்போ பெயிண்ட் பண்ணது. நம்ம இப்போ இப்படி வரல. ஆக்சுவலி இது என்னன்னா எஃப்சி பண்றதுக்காக ஃபுல்லா ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இதுல முன்னாடி லாஸ்ட் ஓனர் வண்டி எடுத்துட்டு பண்ணோம்னாங்க. ஸோ இது ஹெட் போர் இன்ஜின் கேஸ் ஃபுல்லா நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணுது. 1 வீக் முன்னாடி தான் ஆச்சு இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட்டா பண்ணலாம்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அவர் சொல்லல, நான் சொன்ன பட்ஜெட்டா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா கொஞ்சம் ஃபேன்சியா கொஞ்சம் வேணும்னு கேட்டனால இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இண்டிகேட்டர்ஸே இது இந்த மாதிரி டைப் இண்டிகேட்டர்ஸ் வேணும் அப்படின்னா நான் கேட்டேன். வேற சஜஷன் கொடுத்துருந்தேன். இது நம்ம மேக்ஸ் 100 இண்டிகேட்டர் போட்டுக்கலாம், RX இண்டிகேட்டர் போட்டுக்கலாம்னு கேட்டேன். RX இண்டிகேட்டரோட தான் இருந்துச்சு. இல்லைங்க இந்த டைப்ல என்ன வருங்க, இது ஒரிஜினல் கிடையாது, வெளியே ரெப்ளிகா செய்யறாங்க. ஸ்டில் இதுவே ரொம்ப காஸ்ட்லி இண்டிகேட்டர்ஸ். ஆக்சுவலி 3000 rupees இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா, 4மே சேர்த்து. சோ அப்படின்னும் போது இது நீங்க RX இண்டிகேட்டர் போட 4 பாத்தீங்கன்னா 500 ரூபாய் தான் வரும் உங்களுக்கு. சோ ரேட் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ எனக்கு பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க. சோ வண்டி எல்லாமே நியர்லி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்ஜின் ஒர்க் பண்ணிருக்கல, பெயிண்டிங் இன்ஜின் ஒர்க் பண்ணல. வண்டி வரும்போது இருந்துச்சு கியர் விழாம வந்துச்சு. வண்டி நான் கியர் விழாம வந்துச்சு. இன்ஜின் நல்லா இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது, கியர் விழல வண்டியில. சோ கியர் பாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிருக்கு. ஆக்சுவலி கியர் பாக்ஸ்னா கழட்டி எல்லாம் பண்ணல, கிளட்ச் சைடு அந்த சைடே ரெடி பண்ணலாம் நம்ம. ஆக்சுவலி இது கழட்டி எல்லாம் பண்ண முடியாது. டச் சைடு கழட்டினா செலக்டர் இது மட்டும் கழட்டலாம். அதுல மட்டும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அது மட்டும் ரெடி பண்ணிட்டோம். இது பண்ணிட்டு மீதிபடி இப்போ அழகா ஒரு டீடைலிங் மட்டும் நம்ம கடை ஷாப் இருக்கு, அது மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்லுக்கும் உங்களுக்கு நீட் ஆயிரும். அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு சீட்டுமே அவங்களே போட்டுதான் இருந்துச்சு. நான் அதெல்லாம் எதுவுமே நோட் எதுவுமே பண்ணவே இல்லை. நான் பண்ணது பழைய போட்டோ வந்து நான் உங்களுக்கு இது பண்றேன். இந்த கண்ணாடி பெயிண்டிங்ல அது பழசே இருந்துச்சு. அதனால தான் சொன்ன அவங்க மாத்தணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதே கலர் கூட அடிச்சுட்டாங்க. நானே சொன்னேன் இது நல்லா இருக்கு, வெறும் டீடைலிங் மாதிரி போட்டீங்கன்னாவே நல்லா இருக்கும். வண்டி எடுத்துருக்காங்க, வண்டி எடுத்து புதுசு ஓட்டி. அதான் நான் சொன்னேன், வண்டி ஓட்டி செட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன ரெஸ்டோர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணா நீங்க ஒன்னால அப்படியே ஓட்டுங்க. நாங்க இப்போ இவ்வளவு ரெடி பண்றதுக்கு இப்போ ஒரு ஆஃப் ரெஸ்டோர்னாலுமே இந்த டீடைலிங் ஒர்க் எல்லாம் பண்ணி பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுக்கிறதுக்கு ஆக்சுவலி நீங்க இப்போ இந்த வண்டி வந்து பாண்டிச்சேரியில இருந்து இதுல டிரான்ஸ்போர்ட்ல போல டேமேஜ் ஆயிரும்னு சொல்லிட்டு எவ்வளவு அந்த அவருக்கு எவ்வளவு ஒரு கஸ்டமர் எவ்வளவு லவ் வச்சிருப்பாருன்னா டாடா ஏஸ்ல போட்டு அனுப்பிச்சு விட்டாரு. தனியா இந்த வண்டிக்குன்னு அங்க இருந்து பாண்டிச்சேரியில இருந்து டாடா ஏஸ்ல அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கே உங்களுக்கு எவ்வளவு இருக்கும், மினிமம் ரொம்ப மினிமம் 5000 rupees ஆயிருக்கும். ஓகேவா, நீங்க வண்டி எடுத்து வேணா பண்ணிக்கோங்க, பட்ஜெட் இது படி கிடையாது. ஆனா நான் என்ன சொன்னேன், பட்ஜெட்டா பண்ணிக்கோங்க, நம்ம இதுக்கு ரொம்ப பண்ண வேணாம். ஏன்னா கஸ்டமர் புதுசு இந்த வண்டி இப்போ இந்த வண்டி அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் வச்சிருக்காங்க. இந்த வண்டி அந்த கஸ்டமர் அவங்களுக்கு இந்த வண்டியை பத்தி எல்லாமே தெரியும். இவங்க புதுசுனால நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணி இது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அவர் பேட்டரி கிட்ட எல்லாம் வேணும்னு சொன்னனால நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம், ஹார்னு பேட்டரி இது போட்டிருக்கோம், லைட்டு உங்களுக்கு இண்டிகேட்டரு. சோ இந்த மாதிரி பேட்டரி இதெல்லாம் வேணும், கான்லாம் அடிக்கணும், வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகணும், ஒரே அடியில ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னாங்க. சோ அந்த மாதிரி இதுக்கு மட்டும் நம்ம மெயினா இது பண்ணிட்டோமே தவிர அவுட்லுக்கும் கொஞ்சம் நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னனால நம்ம இதெல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருக்கோம். ஓவராலா ஒரு பட்ஜெட் எவ்வளவு ஆகும்? ஆக்சுவலி இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போடாம கொஞ்சம் இந்த மாதிரி பேட்டரி கீட் எல்லாம் போயிட்டா இப்ப காஸ்ட்லியா ஆன செலவு பாத்தீங்கன்னா இண்டிகேட்டரு பேட்டரி தான். இது இல்லாம இண்டிகேட்டர் பேட்டரி 5 ரூபாய் கிட்ட வந்துருச்சு உங்களுக்கு பொதுவா, சும்மா நார்மலா சொல்ல போனா. இல்லாம ரெக்டிஃபயர் கொஞ்சம் சின்ன வேலை இருந்துச்சு, கொஞ்சம் இந்த பெயிண்டிங் இதெல்லாம் பார்த்து ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த இண்டிகேட்டர் இதெல்லாம் இல்லைன்னா ஒரு 10 ரூபாய் ரேஞ்சு தான். அவ்வளவுதான். ஓகே. சோ உங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப இதா தான் இருக்கும் ஒரு வண்டி. இது நான் ரெடி பண்ணி ஆக்சுவலி என்னன்னா டீட்டெயிலிங் கார்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன். டீட்டெயிலிங் அவங்க லேட் ஆயிடுச்சு, கடை வேற ஒரு டீட்டெயிலிங் ஒர்க் வந்ததுனால நான் பண்ணல. ஆக்சுவலி பண்ணி இன்னைக்கு வீடியோ போடுற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம உங்களுக்கு கொடுத்து டீட்டெயிலிங் கார்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா ரெடி பண்ணிருப்பாங்கன்னு ரெடி பண்ணல அவங்க. ஆக்சுவலி லேட் ஆயிடுச்சு, நைட் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. சரிங்க ப்ரோ, இது ஃபுல்லா ரெடி ஆனவங்க சொல்லுங்க. ரெடி ஆனவங்க உங்களுக்கு போட்டோ நம்ம பாண்டிச்சேரி ஓட்டிட்டு போலாம். நீங்க ஒரு டாடா ஏஸ் 5000 சொன்னீங்க, பெட்ரோல போட்டு நம்மளே ஓட்டிட்டு போய் கஸ்டமர் டெலிவரி பண்ணி வீடியோ பண்ணி போடலாம். கண்டிப்பா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஓல்டு வண்டி இந்த SD RX கூட கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் ப்ரோ. மேக்ஸ் 100 அந்த மாதிரி இந்த மாதிரி SD ஜாவா இல்ல ஓல்டு புல்லட்லாம் வாங்கினோடனே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பின் டு பின் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கடைசியில டேட் அவங்க நினைச்ச மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒன்னும் இல்ல, ஒரு கஸ்டமர் இன்னைக்கு நடந்த கதை. ஆக்சுவலி இது ஒரு வாரமா போயிட்டு இருக்கு. வண்டி புதுசா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, ஏதோ ரெடி பண்ணிருக்காங்க, வண்டி ஓடல, எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணிட்டு போனாங்க.
அவங்களுக்கு அது வண்டியை பத்தி சுத்தமா ஐடியா இல்லை. எப்படி ஆன் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எதுவுமே தெரியல அவங்களுக்கு. என்னாச்சு, இன்னைக்கு காலைல கால் 7 மணிக்கு கால் பண்றாங்க எனக்கு. 7 மணிக்கு எங்க கால் பண்ணீங்க, நடுவோட நின்றுச்சுங்க அப்படின்றாங்க. என்னன்னு பிரச்சனைன்னு பார்த்தா எப்படி சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ண தெரியல, ஃபிளட் ஆயிடுச்சு. ஃபிளட் ஆயிடுச்சுன்னா அவங்க எப்படி த்ராட்டில் கொடுத்துட்டு பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆயிரும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. சோ இதெல்லாம் வண்டி வாங்கினா கொஞ்சம் அவங்க நல்லா ஸ்டடி பண்ணா மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு போனீங்க. எங்க மெயின் ஹைவேல நின்றுச்சு, பெட்ரோல் போட்டுட்டு பெட்ரோல் போட்டுட்டு ஹைவே போலான்னு போயிருக்காங்க, நின்றுச்சு, ஃபிளட் ஆயிடுச்சு கார்பரேட்டர். அது ஒண்ணும் நான் இங்க ஒண்ணுமே பண்ணல, வந்தேன் த்ராட்டில் ஃபுல்லா கொடுத்து பம்ப் பண்ணி அடிச்சு 3வது அடிச்சா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சொல்றேன், சோ இதெல்லாம் அவங்களே ஸ்டடி பண்ணி இது பண்ணாது என்ன ஆகும், அவங்க வெறுத்துரும். இப்ப அவங்க வந்து அந்த இடத்துல வந்து 10 அடி 20 அடி அடிச்சுட்டு ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனா இங்க வரும்போது உடனே ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கு என்னடா உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. காலைல நீங்க உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க, அங்க இருந்து இங்க அது வேற. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு போனாங்கன்னா ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட், ஒரு கால ஒரு ரைடு மாதிரி சும்மா ஜாலியா போலாம்னு சொல்லி டபுள்ஸ் 2 பேர் போலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. விறுவிறுத்து வந்தாங்க ஆக்சுவலி. அண்ட் இந்த மாதிரி ஓல்டு எஸ்டி ஜாவா இல்ல நம்ம ஏன் இந்த கண்டென்ட் இந்த வண்டின்னு இல்ல, பொதுவா சொல்றேன், ஒரு வண்டி எடுத்தோடனே பாத்தீங்கன்னா பல லட்சம் செலவு பண்ணி கார் நிறைய பேர் நல்லா மாடிஃபை பண்ணுவாங்க, அப்புறம் யூஸும் பண்ண மாட்டாங்க, காசு இருக்காது, சேல் பண்ணிடுவாங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூசேஜ் இருக்கா, அது அந்த பைக்கும் காரும் அது உங்களுக்கு கூட அடாப்ட் ஆகுதா எல்லாமே நீங்க பாத்து. இன்னொன்னு ரெஸ்டோரேஷனும் அளவுக்கு மீறி பண்றதுல ஒண்ணு இருக்கு. இப்போ வண்டி ஒரு 70-80 ரூபாய்க்கு வாங்கி 1.5 லட்சம் ரூபாய் ரெடி பண்றாங்க, 220 230 திரும்பி விற்கும் போது கஸ்டமர் என்ன எதிர்பார்ப்பா, அந்த ரேஞ்சு தான் வரணும்னு இருப்பான், ஆனா அந்த ரேஞ்சில போகாது. அதுவும் இது பண்ணணும். ரெஸ்டோர் பண்றதும் ஒரு விதமா ஒரு பட்ஜெட்டா ரெஸ்டோர் பண்ணாலும் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா கஸ்டமர் போனாங்கன்னா இப்ப ஃபுல்லா ரெடி பண்ணோம்னா 1 lakh 1.5 lakhs ஆயிடுது. இப்போ புதுசா ரெஸ்டோரேஷன் பண்ணோம்னா அவங்க என்ன பண்றாங்க, வண்டி ரேட்லாம் சேர்த்தீங்கன்னா 2 ரூபாய் மேல போயிடுது. சோ அவங்களும் அதுக்கேத்த மாதிரி இது பண்ணணும்ல. அவங்க ரெடி பண்றாங்க, அப்ப செட் ஆகாது, வண்டி நின்றோம் நொன் ரோட்ல, அவங்க வெறுத்துருவாங்க வேணாங்க அப்படின்னும் போது விற்கும் போது அந்த ரேட் வரவும் வராது. பயங்கரம் ரொம்ப கிட்டத்தட்ட லேக்ஸ்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் விற்கும் போது. கண்டிப்பா. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த கஸ்டமர் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காரு, இதுவே வேற கடையா இருந்ததுன்னா ரெஸ்டோரா வாங்க 1.5 லட்சம் ரூபாய் பில்லுன்னு போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம பிரதர் கிட்ட தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாட்டி வரும்போதும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் பெரிய செலவுன்னு நினைச்சு வருவாங்க, பட் அதை வந்து எவ்வளவு கம்மி பிரைஸ்ல பண்ண முடியுதோ, எது தேவையோ அது மாதிரி. சில பேருக்கு 100% ரெஸ்டோர் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அது ஃபேமிலி வண்டியா இருக்கும், அவங்களுக்கு எனக்கு வந்து ரெஸ்டோர் பண்ண அது ஓட்ட பண்ணலங்க, நான் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஒன்று இருக்கு உள்ள, ரெடி எஸ்டி ஒன்று இருக்கு ரெடி பண்றதுக்கு உள்ள இதுதான் இருக்கு. அவங்க வந்து அவங்க அப்பா வண்டிங்க ரெடி பண்ணதுக்காக இருக்குது, அது வந்து ஃபுல் ரெஸ்டோரேஷன், பெருசா ஓட்ட மாட்டோம், சண்டே தான் ஒரு ரவுண்ட் எடுத்துப்போம், ஞாபகார்த்தமா எங்களுக்கு வேணும்னாங்க, அதெல்லாம் அவங்களோட பெர்ஃபரன்ஸ் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா அது வந்து அவங்க இன்ட்ரெஸ்டா அதை வச்சுக்கிற மாதிரி இருக்காங்க. புதுசா எடுத்து நான் ஓட்ட போறேன், இங்க இருந்து நான் தூரமா போவேன் அப்படின்னும் போதெல்லாம் ஸ்டடி பண்ணி அந்த வண்டி செட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ லைட்டிங்கே போயிடுச்சு, இருந்தாலும் நம்ம பொறுமையா டைம் செலவு பண்ணி வீடியோ கொடுக்குற அபிஷேக் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. நீங்க ஓல்டு விண்டேஜ் பைக்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. இப்போ இந்த 3 வண்டி மினி புல்லட்டு, எஸ்டி, இது CL2, இது மட்டும் இல்லாம நம்ம பின்னாடியும் ஓல்டு பைக்ஸ் இருக்கு. இது இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 50 வண்டி இருக்கு. எல்லா வண்டியும் நம்ம என்ன ரெடி பண்றாரு, என்ன ரீசனுக்காக வந்திருக்கு, எங்க இருந்து வந்திருக்கு, எல்லாமே நம்ம பேஜை தொடர்ந்து பார்ப்போம். மோர் வரீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பிரதரோட ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோல இன்னொரு வீடியோல மீட் பண்றேன்.